தமிழ்நாட்டின் மருத்துவத்துறை வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு மருத்துவ பணியிடங்களை நிரப்புவதில் ஒரு வெளிப்படை தன்மையும், மருத்துவ பணியிடங்களை நிரப்பும் பணியில் ஒரு துரிதகதியில் செயலாற்றி அதை நிரப்பும் பணியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் காலியாக இருந்த மருத்துவ பணியிடங்கள் 1021 மருத்துவ பணியிடங்கள் நிரப்பப்படுவதற்கு எம்ஆர்பி என்று சொல்லக்கூடிய மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்யர்மெண்ட் போர்டு அமைப்பின் சார்பில் தேர்வுகள் நடத்தப்பட்டு ஒரு 1021 பணியிடங்கள் நிரப்பப்பட்டது. அப்படி நிரப்பப்படும் போது இந்தியாவிலேயே முதலில் பணியாணை வழங்குபவர்களுக்கு கலந்தாய்வு நடத்தி அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு பணியிடம் தந்தது என்பது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவார்ந்த வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டில் தான் முதலில் நடைபெற்றிருக்கிறது. அந்த வகையில் தற்போது காலியாக இருக்கிற பணியிடங்கள் 2553 பணியிடங்கள். இந்த 2553 பணியிடங்களுக்கு பத்திரிகைகளில் விளம்பரம் வந்திருக்கிறது. ஜூன் 15ஆம் தேதி வரை இவர்கள் அந்த எம்ஆர்பி தேர்வில் கலந்து கொள்வதற்கு மருத்துவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்கின்ற வகையில் தேதி அறிவிக்கப்பட்டிருந்தது. நான் தான் இப்பொழுது புதிதாக பட்டம் பெறுபவர்கள், வாய்ப்பிருப்பவர்கள் அந்த தேர்விலும் கலந்து கொண்டு தமிழக அரசின் மருத்துவத்துறையில் பணியாற்றுவதற்கு விண்ணப்பிப்பதற்கு வாய்ப்பாக ஜூன் 15 என்பதை ஜூலை 15 என்று நீட்டிக்க செய்து ஜூலை 15 வரை அந்த நீங்கள் விண்ணப்பிப்பதற்குரிய கால அவகாசத்தை நீடித்திருக்கிறோம். எனவே இந்த பட்டமளிப்பு விழா முடிக்கிற நீங்கள், இன்றைக்கு பட்டம் பெறுகிற நீங்கள் விரைந்து ஜூலை 15க்குள் உங்களுடைய பதிவுகளை அந்த நம்முடைய நிர்வாகங்களில், குறிப்பாக டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, நம்முடைய மருத்துவத்துறை அலுவலகங்களில் அந்த பதிவு செய்கிற அந்த காரியங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்கை முடித்துவிட்டு ஜூலை 15ஆம் தேதிக்குள் அரசு பணிகளில் சேர விருப்பம் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பவர்களுக்கு நிச்சயம் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். அதில் நீங்கள் சரியாக தேர்வு எழுதி மெரிட் உள்ளவர்களுக்கு நிச்சயம் அதிலே வாய்ப்பு கிடைக்கும். இதில் வெளிப்படை தன்மை இருக்கிறது. எந்த விதமான சிபாரிசுகளும் இல்லை, எந்த விதமான முறைகேடுகளும் நடப்பதற்கு வாய்ப்பில்லாமல் அந்த தேர்வு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அதில் நீங்கள் சேர்வதற்கு வாய்ப்பாகத்தான் இந்த பட்டமளிப்பு விழாக்களை நாங்கள் விரைந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் நீங்கள் கேட்கலாம், எங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் இன்று முடித்தால் எங்களை நாள் கணக்கில் வாரக்கணக்கில் அலைய விடுவார்களோ என்கின்ற பயம் உங்களுக்கு இருக்கும். அதற்கும் கூட நான் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறேன். இன்றைக்கு புதிதாக பட்டம் பெறுபவர்களை அந்த பதிவுக்கு என்று வந்துவிட்டால் குறைந்த கால அவகாசத்தில் அவர்களுடைய தேவையை நிறைவேற்றி பதிவு பணியை விரைந்து முடித்து தந்திட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி எங்கேனும் உங்களுக்கு இடையூறு ஏற்பட்டால், காலதாமதம் என்று நீங்கள் கருதினால் எங்களை நேரடியாக அணுகலாம், எங்கள் அலுவலகத்தோடு தொடர்பு கொள்ளலாம். நீங்களாக இருந்தாலும் வந்திருக்கிற பெற்றோர்களாக இருந்தாலும் எங்களை அணுகும் பட்சத்தில் உங்களுடைய பதிவுக்கு நாங்கள் துணையாக இருப்போம், பதிவு செய்து தருவோம். அப்படி பதிவு செய்து கொண்டவர்கள் உடனடியாக நீங்கள் அந்த எம்ஆர்பியில் உங்களுடைய மனுக்களை விண்ணப்பித்து தேர்வு எழுதுவதற்கு நீங்கள் தயாராகி கொள்ள வேண்டும். இதை உங்களிடையே சொல்வதற்கு காரணம், அழுத்தமாக சொல்வதற்கு காரணம், இங்கே மருத்துவர்களாக இன்றைக்கு பட்டம் பெறுகிற நீங்கள் நிச்சயம் அந்த தேர்வில் வெற்றி பெறுவீர்கள். காரணம், எம்எம்சி இந்த சென்னை மருத்துவக் கல்லூரியில் பயில்கிற மாணவர்கள் மிக 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 திறமையானவர்கள் என்பதை நான் தொடர்ந்து பார்த்து வருகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.